இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் எஸ் மிஸ்டர் அண்ணாமலை வந்து பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. கன்ஃபர்மேஷன் வந்து பிஜேபி சைட்லேருந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 12 o'clock லைவ் வந்து டேரெக்டாக அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி வந்தார் கரெக்டாக 12 o'clock. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்து ஒரு இயக்கம் தொடங்குறாரு, ஒரு அரசியல் இயக்கம் தொடங்குறாரு, விச் இஸ் கால்ட் வி த லீடர் அப்படின்ட்டு. அது ஏற்கனவே அந்த வெப்சைட் வந்து ரொம்ப காலமாக இருந்திருக்கு. அதில் ஒரு 16,000 பீப்புள் மெம்பராகவும் இருக்காங்க. ஒரு 35,000 to 40,000 கிட்ட போயிட்டு இருக்கு மெம்பர்ஸ் கவுண்ட் அந்த மாதிரி. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, இன் பாலிடிக்ஸ் கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸ்லாம் பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்கணும், எல்லாரும் வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணி ஒரு இயக்கமாக ஒரு ஃபவுண்டேஷனை பயங்கரமாக ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அண்ட் கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய பொது தேர்தலில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவர் ஒரு நேஷனலிஸ்டாகவும் இருப்பார், ப்ளஸ் தமிழ்நாடோட உரிமைகளுக்காக தமிழ்நாடு சார்ந்த ஒரு கட்சியாகவும் அவர் ஒரு கட்சி செயல்படும். உடனே போய் இதில் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அவங்க நடவடிக்கைலாம் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணலாம். சில பேர் வந்து எமோஷனலாக அண்ணாமலை ரொம்ப லைக் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் உடனே லைவ் பார்த்த உடனே போய் ஜாயின் பண்ணுறாங்க. பக்காவாக ஒரு தலைவர் இவர் தான், இப்போ தமிழ்நாடுக்கு இவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அவர் கூட போய் நிற்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி பொலிட்டிக்கலி இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளான ஒரு சவுண்டான பர்சன் தான் மிஸ்டர் அண்ணாமலை. ஸோ ஒரு ஐடியாலஜியாக பர்டிகுலராக என்னென்ன பேச போகிறாருன்றது இன்னும் பொறுத்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு டிசைட் பண்ண முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு பிஜேபியோட ப்ராக்சி ஐடியாலஜியாக அதே மாதிரி ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுவாரா, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இவர் வருவாரா, இல்லை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலஜியை இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா புதுசாக அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும்.